வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அஃபிஷியலி ஜாவியில் இருக்கிற முக்கியமான திருத்தலத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். ஜாவி நாட்டுக்கோட்டை செட்டியார் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் பினாங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் 814வது ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நான் வரும்போது சித்ரா பௌர்ணமி நல்ல கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து மண் எடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் உத்தரவாதமும் கொடுத்துருந்தாங்க. அப்போ கோவில்காரங்கிட்ட சொல்லி அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். அப்போது இந்த கோவிலில் வந்து விசேஷ காலகட்டத்தில் பக்தர்கள் சொல்லவே தேவையில்லை, வந்த வண்ணமாகவே தான் இருந்தாங்க. வெளியில் அவ்வளோ கடைகள், அதே நேரத்தில் பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், என்னென்ன அபிஷேகம் நடந்துச்சு. இந்த ஆலயம் வந்து முன்பு கட்டும் போது ஒரு சாதாரண ஒரு கோவில், ஒரு கொட்டாயில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய லெவலில் உருமாறி வந்து அதுக்கேற்ற மாரி ஒரு பிளான் வரைஞ்சி அது என்னென்ன இருக்கணும், என்னென்ன விஷயத்த அம்சமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ரக்சர் படியாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ அழகான கோவிலை உருவாக்குறதுக்கு சிரமப்பாராமல் மிக கவனத்தோடு செஞ்சுருக்காங்க பக்தர்களுக்காக. முருகர் கோயில் பார்த்தாலே அவ்வளோ பெரிய விசேஷமாக தான் இருக்கும். அதுவும் நம்மளோட ஒவ்வொரு எல்லையில் ஒவ்வொரு முருகர் கோயில் இவ்வளோ அழகாக இருக்கிறது பார்க்குறதே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கதவு, இந்த மோசேக், இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர், இதுதான் பழைய கோவிலோட பேட்டர்ன். ஆனால் இந்த கோவில் பக்கத்திலே அதே மோசைக்கை சைனாலேருந்து வாங்கி வந்து அதே கட்டைகள், அதே இரும்பு, அதே ஸ்தலங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லா கோவிலுக்கும் முக்கியமான ஒரு அம்சம் இருக்கும். அந்த கோவிலோட வரலாறோட புத்தகமும் வந்து மக்களுக்காக பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ், இதுதான் பழைய கோவில். கட்டுமான பணியில் இருக்கும் போதோ கும்பாபிஷேகத்தோ ஃபோட்டோஸ்லாம் வந்து இதுக்குள்ளே இணைச்சிருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி விசேஷமான காலகட்டத்தில் இருக்கிறனால அடுத்த முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸ்ரீ முருகர் கோவில் பரிபாலன அவை மா மண்டின் சிப்ராம்புராய் பினாங்கில் இருக்கின்ற 815வது ஆலயம். இந்த ஆலயம் மிக விசேஷமான முருகர் ஆலயம். தற்பொழுது திருப்பணியில் இருக்கின்ற இந்த ஆலயம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கும்பாபிஷேகத்தை நோக்கி வர போகிறாங்க. நான் ஏன் விசேஷமான ஒரு ஆலயம் இருக்குன்னு சொன்னல, இந்த ஆலயத்தோட முருகரை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ அம்சமாக இருப்பார், பார்க்குறதுக்கு அவ்வளோ விசேஷமாக இருப்பார். ஆசியா தங்காராலே மிகப்பெரிய முருகர் சிலை சொன்னமா இந்த ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், முருகர் வந்து அவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சுருப்பாங்க. மயில் மேலே அவ்வளோ அழகாக அமர்ந்திருப்பார் வள்ளி தேவையானோட. எனக்கு இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு மண் எடுக்க முடியுமா முடியாதா சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க. குங்குமம் கிடைச்சா முடியாது, விபூதி கிடைச்சா முடியும்னு சொல்லிட்டு சீட்டில் வந்து நான் எடுக்கும் போது எனக்கு விபூதி கிடைச்சிச்சு. அந்த வழியாக எனக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு முருகரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரு புடி விபூதி, அதாவது அர்ச்சனை விபூதி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கண் கலங்கி எடுத்த முதல் ஆலயம் சொன்னமா இந்த ஆலயம் தான். ஏன்னா எனக்கு மண் கிடைக்காதுன்னு நினச்சேன். முருகா இந்த அன்னைக்கு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் விபூதியை கொடுத்து எடுத்துக்க, அது உன்னோட மண்ணு தான் சொல்லிட்டு அவரோட அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு முருகர் ஆலயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். 816வது ஆலயம். இங்கே பலருக்கும் தெரியாத ஒரு முருகர் ஆலயம் இருக்குது. நீங்கள் உஜோங்பாத்துக்கு வந்தீங்கன்னா ஓம் சக்தி ஆலயத்தை வந்து பார்ப்பீங்க. அதாவது அம்பாள், நாகேஸ்வரி அம்பாள் ஆலயத்தை பார்ப்பீங்க. அந்த ஆலயம் ஒட்டி ஒரு கம்பத்து பாதையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்குது. நான் வரும்போது அம்பாள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தேரேறி ஊர் முழுக்க போயிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களோட அங்கே ஒரு கம்ப பாதையிலே நான் போயிட்டு அங்கே ஒரு முருகர் ஆலயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அன்னைக்கு தான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவு. அப்போது வந்திருந்தேன், முருகரை பார்த்துருந்தேன். மிக பழமையான முருகர்கிட்ட அனுமதி கேட்டு அவரோட அபிஷேகம் பண்ண விபூதியை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கோவிலுக்காரன்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த கோவில் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம நாகேஸ்வரி அம்மன் கோவில் மேனேஜ்மெண்ட்டும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான். அவங்களும் உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே நாளில் 3 முருகர் ஆலயத்துக்கு போய் ஒவ்வொரு புடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியம். அதெல்லாம் பெரிய குடுப்பனையாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப தூரமாக ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ஜாவியில் இருக்குது, இன்னொரு கோயில் மாமண்டியில் இருக்குது, இன்னொரு கோயில் உஜோம்பத்தூரில் இருக்குது. இது சுற்றி வரதுக்கு ஏறத்தால ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் பிடிக்கும். டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்த குறி வழியாக கண்டிப்பாக எடுத்தாகணும்னு சொல்லிட்டு எடுத்த மண்ணு தான் இது. உங்களை நாளைக்குள்ள எபிசோடில் சந்திக்கிறேன். இன்னும் நிறைய கோவில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.